தனியாக தொழும்போது ஜமால் முகமதுங்கிறவர் கேட்குறாரு, தனியாக தொழும்போது தமிழில் தொழலாமான்னு கேட்குறாரு. எது தனியான்னு இது கேட்குறாருன்னு கேட்டால், ஜமாத்தில் வந்து இமாம் இஷ்டப்படி தானே போகணும், நீங்கள் தமிழில் தொழ முடியாது. தனியாக தொழும்போது அவர் கேட்குறாரு, இமாமோடு இருக்கும்போது அவர் என்ன மாதிரி ஓதுறாரோ அதை கேட்டுட்ருப்பீங்க. அவர் குனியும் போது குனிய போகிறீங்க, உங்களுக்குண்டு ரைட்டு கம்மி அதில். ஆனால் தனியாக தொழும்போது எல்லாமே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, அதை தமிழில் செய்யலாமான்னு அவர் கேட்குறாரு. அதை தனியாக தொழும்போது தமிழில் தொழலாமா ஜமால் முகமது கேட்குறாரு. இப்போ மொழிகளை பொறுத்தவரை எதனால் அதை கேட்குறாருன்னு கேட்டால், இந்த கருத்துக்களை வந்து நிறைய பேர் விதைச்சி வேறு விட்டுருக்காங்க. மொழியில் தமிழில் தான் பிரார்த்தனை செய்யணும், தமிழில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மொழி வெறி அடிப்படையில் சில கேள்விகள் வந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் நம்ம மக்களுக்கு வருகிறது. இஸ்லாத்தின் அடிப்படையை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியும் சமமானது தான். அரபு மொழி சிறந்தது என்பதே கிடையாது, தமிழ் மொழி மட்டம்ங்கிறதும் கிடையாது. சில காரணகாரியங்களை வைத்து ஆய்வு செஞ்சு பார்த்தால் தமிழ் மொழி கூட அரபு மொழியை விட சிறந்ததாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு வகையில் ஒரு மொழிக்கு சிறப்பு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கான்னு கேட்டால், மொழி என்பது ஒரு ஊடகம், அவ்வளோதான். ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு சாதனம், அவ்வளோதான். எந்த மொழியில் சொன்னாலும் அந்த கருத்து போய் விளங்கும் என்றால் அது போதும். அதனால் வந்து மொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது. இப்போ தொழுகையில் வந்து நம்ம அதன் அடிப்படையில் தமிழில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, தமிழில் செய்யலாங்கிறது தனியாக வைங்க. அரபியில் கூட நபிகள் நாயகம் சொல்லாது நீங்கள் சொல்ல முடியுமா? அரபிங்கிறதுக்காக இது நம்ம சொல்லலை. இப்போ உதாரணமாக வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கிறோம். அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாவுக்குன்னு இருக்குது. அல்லாவுக்குங்கிற இடத்துல வந்து அரபியில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்ஹம்துலிர் ரஹ்மானின்னு ஒருத்தன் ஓதுறான். ரஹ்மானுக்கு எல்லா புகழும் ரெண்டு ஒன்று தானே. அல்ஹம்துலில்லாஹின்னாலும் அல்ஹம்துலிர் ரஹ்மான் என்று சொன்னாலும் அர்த்தம் என்ன? அல்லாவுக்கு எல்லா புகழும், ரஹ்மானுக்கு எல்லா புகழும், அல்லாவுக்கு எல்லா புகழும் உண்டு. இப்போ அல்ஹம்துலிர் ரஹ்மானின்னு ஓதலாமான்னு கேட்டால் ஓதக்கூடாதுமோ. அப்போ அரபியில் ஓதுனா சரிங்கிறது அடிப்படை கிடையாது. அல்லாவும் ரசூலும் எதை சொல்லி தந்தார்களோ அந்த வார்த்தையை மாற்றக்கூடாது என்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் இருக்குது. அல்லாவும் ரசூலும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினாங்கன்னு வருதா, நீ வந்து என்ன செய்யக்கூடாது, அதை அர் ரஹ்மான் அக்பர்னு கட்டக்கூடாது. அதே மாதிரி வேறு பாஷையில் உள்ளது. அரபிக்கு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கொடுக்கல. அரபிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் அரபியில் நீங்கள் வேணுங்கிற வார்த்தையை உண்டாக்கிருங்கன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கோம். அரபியிலும் நீங்கள் இஷ்டத்துக்கு உண்டாக்க முடியாது. நான் அரபி மொழி தெரிஞ்சிருக்கு, நான் அரபியில் தொழ போகிறேன்னு சொல்லிட்டு அதே கருத்து தரக்கூடிய வார்த்தைகளை நீங்களாக உண்டாக்கி செய்ய முடியுமா? அனுமதிக்க முடியுமான்னா செய்ய முடியாது. அர் ரஹ்மான் அக்பர்னால் என்ன செய்யாது, அது செல்லாது. அப்போ வந்து நம்ம இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இது குரான் வந்து வஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து அப்படியே தான் சொல்லணும். அதை வந்து வேறு ஒரு வார்த்தையை கொண்டு அரபியில் மாற்றினாலும் தப்பாக போயிடும். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்குன்னு உள்ள அரபி மொழிக்கு உள்ளதில்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்குன்னு உள்ள அதுக்குரிய அந்த பரக்கத்து, அதுக்குரிய பவர் வந்து அந்த இதுக்கு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சிலதை சொல்லணும்னு சொல்லி தந்துருக்கிறாங்க துவாக்கள். அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் வந்த வார்த்தை என்கிற அடிப்படையில் நம்ம அதை தான் சொல்லணுமே தவிர அதை மாற்றணும் என்று சொன்னால் அதுக்கு வந்து மரியாதை இருக்காது. இதை நம்ம விளங்கி கொள்வதாக இருந்தால் ஒரு ஹதீஸில் இது எல்லாத்தையும் விளங்கி, நான் சொன்னதுக்கு பூராத்துக்குமே இந்த ஒரு ஹதீஸே ஆதாரமாக போயிடும். புகாரியில் வந்து 247. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது தொழுகைக்கு செய்கிற மாதிரி உழவு செஞ்சு வலதுபுறமாக படித்து கொண்டு ஒரு துவாவை சொல்லு. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது லஹரி இலைக்க ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக்க லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த என்று நீ சொல்லு. இப்படி சொன்னால் நீ இயற்கை மார்க்கத்திலே மரணித்தவனாவா என்று ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அதில் கடைசியாக சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன, ஒபி நபியி கல்லதி அரசல்த. இந்த மொத்த துவாவில் ஒரு வார்த்தை வந்து எப்படி வருதுன்னா, ஓ நபியி கல்லதி அரசல்த என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. நீ அனுப்பிய நபியை நம்பினேன்னு இவர் மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லும்போது நபியிக்க என்கிற வார்த்தையை ரசூலிக்கன்னு மாற்றிவிட்டார். அந்த வார்த்தையை விட்டு அந்த கருத்தை எடுத்துக்கிட்டார். நபி ரசூல் ஒன்று தானே. ஓ நபியிக்க என்றாலும் உன்னுடைய நபி, ஓ ரசூலிக்க என்றாலும் உன்னுடைய ரசூல், ரெண்டு ஒரே கருத்து தானே.
நபிகள் நாயகத்தை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய நபின்னு சொன்னாலும் அதான் அர்த்தம், உன்னுடைய ரசூல்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். ஆனால் ரசூல்லா சொல்லி கொடுத்த வாசகம் என்ன? உன் நபியை கல்லதி அரசல்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் மனப்பாடம் பண்ணி ரசூல்லாட்ட ஒப்புவிக்கிறார். நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா நான் பாருங்கன்னு ஒப்புவிக்கும் போது என்ன செய்கிறாருன்னா அந்த கரெக்டாக எல்லாத்தையும் ஓதிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக உள்ள அந்த வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி ஒபி நபி கல்லதி அரசல்தன் ரசூல்லா சொல்லி இருக்க, அதுக்கு பதிலாக ரசூலி கல்லதி அரசல்த நபிக்கு ரசூலிக்கு மாற்றமாகுது. மாற்றமானாலும் ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தானே. நபி கல்லதி அரசல்தான்னு சொல்லலாம்னு சொன்னால் ரசூலி கல்லதி அரசல்தான்னு சொல்லலாம். அர்த்தத்தில் ஒரு மாற்றமும் வராது. இதை சொல்லி முடித்தவொன்னே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை அப்படி சொல்லாத, லா கூடாது, உன் நபிக்கு நான் சொன்னதை சொல்லு, அரபியில் சொல்லுங்கிற கணக்கு கிடையாது. அரபியில் எது ஒன்றாலும் சொல்லலாம்னா நபிக்கு பேர ரசூல் சொல்லிட்டு போயிடலாம், அதெல்லாம் கிடையாது. அரபிங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது, வஹிக்கு தான் முக்கியத்துவம். அல்லாட்டிலேருந்து வந்த துவா இதுதான், அதை அப்படி சொல்லு. அல்லாட்டிருந்து வந்த வார்த்தைங்கிறதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவமே தவிர அரபி மொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது என்பதை தானே காட்டுறாங்க. ஓ நபிக்கேன்னு சொன்னதை ஒத்துக்கிறல ரசூல்லா ஒரு ரசூலிக்கேன்னு சொல்லுறது ஒத்துக்கிறலையில். ரசூலிக்கேன்னு பல இடத்துல அவங்கள பற்றி சொல்கிறோம். இந்த துவாவில், இந்த நான் கற்றுத்தந்த இந்த துவாவில் ஓ நபிக்கல்லது அரசல்த என்று நான் சொல்லி தந்திருக்கிறேன். நீ ஓ ரசூலிக்கல்லது அரசல்த நீ என் சேர்த்தாய், இதுக்கு மாத்திரை. அப்போ இதிலேருந்து நம்ம பல சட்டங்கள் எடுக்க முடியும். என்ன எடுக்க முடியும்னு கேட்டால், அரபி மொழியில் கூட நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஓதிட முடியாது. குரான்னா குரான் என்று எதை சொன்னாங்களோ அதை தான் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுகையில் ஓதணும், அதை ஓதிக்கிறணும். அதே நேரத்தில் கற்றுத்தந்ததை ஓதியது போக நீங்களாக ஓதுவதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கற்றுத்தந்ததை ஓதுகிற ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களாக ஓதுவதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. நீங்களாக எதுக்கு ஓதலாம் என்று கேட்டிங்கன்னா, அத்தஹியாத்தில் ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுக்க டைம் இருக்குதா, வேணுங்கிற துவாவை நீங்கள் தமிழில் கேட்கலாம். சஜிதாவில் சுபான ரப்பியல் ஆலா சொல்லி முடிச்சிட்டிங்க, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ தமிழ்லையே கேட்கலாம். அது உங்களுக்கு உரிமை தரப்பட்டுள்ள இடங்களில் நீங்கள் தமிழிலே கேட்கலாம். உங்களுக்கு உரிமை தரப்படாமல் இந்த வார்த்தையை தான் சொல்லணும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை தான் சொல்லணும். அது அரபி மொழி என்பதற்காக இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள் என்பதற்காக, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை என்பதற்காக அதை சொல்லணுமே தவிர அரபி மொழி என்பதற்காக அல்ல. இந்த ஒரு வேறுபாட்டை நம்ம வழங்கி கொள்ளணும். அதனால் தமிழில் தொழலாமா என்றால் எதில் உங்களுக்கு அந்த உரிமை தரப்பட்டு இருக்கிறதோ, தொழுதுன்னா பிரார்த்தனை தானே, அது ரெண்டு இடம் முக்கியமான இடம் தானே. சஜிதாங்கிறதுல நீ என்ன வேணாலும் கேளு, அல்லாட்ட கேளு, தமிழில் கேளு. அத்தஹியாத்தில் தமிழில் கேளு. விரும்பு சொல்லி தஹையர் மினல் மஸ்அலத்தி மாஷா, விரும்பியதெல்லாம் கேளுங்கிறாங்க. விரும்பியது அவன் பாஷையில்னு கேட்க முடியும். அத்தஹியாத்தில் ஓதி முடிச்சுவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் துவாசையை நினச்சிங்கன்னா வெளியில் செய்வதை விட, சலாம் கொடுத்துட்டு செய்வதை விட உள்ளுக்குள்ளே கேட்குறது ரொம்ப சிறந்தது. நீங்கள் விரும்பியதெல்லாம் கேளுங்க. அப்போ விரும்பியதெல்லாம் கேளுங்கிறது என்ன அர்த்தத்தை தருது? எந்த பாஷையிலையும் கேளுன்னு தானே அர்த்தம். அரபியில் நம்ம அரபி தெரியாத நம்ம அரபியில் விரும்பியதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ விரும்பியதெல்லாம் கேளு என்று சொல்வதில் இருந்தும் நினைஞ்சிக்கலாம், நம்ம விளங்கி கொள்ளலாம். அதனால் தமிழில் நீங்கள் தொழலாமான்னா மார்க்கத்தில் எதை எதை எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கோ அது போக உங்களுக்கு விருப்பம் விடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தொழுகையிலையும் சஜிதா ப்ளஸ் அத்தஹியாத், அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், என்ன வேணாலும் அல்லாட்ட கேட்கலாம், எந்த பாஷையில் வேணாலும் கேட்கலாம்.